கங்கா குமரனோட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப குமரன் வீட்டுக்குள்ள வர்றாரு. கங்கான்னு கூப்பிட்டுக்கிட்ட, என்ன கங்கா என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. குமரன், என்ன இது? கங்கா, இது உனக்கு தெரியாதா? வீடியோ ஷூட்டிங் டயத்துல சும்மா ஆடிக்கிட்டு இருந்தோம். என்னங்க, யார் இவ? கங்கா, கூட நடிக்கிற பொண்ணு கங்கா. என்னங்க சொல்றீங்க? கூட நடிக்கிற பொண்ணா? நீங்க நடிக்கிற சீரியல்ல நான் பார்த்ததே இல்லையே. வீட்ல எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்துட்டு கோவமாறாங்க. அப்ப நர்மதா சொல்றாங்க, அம்மா நானும் நிறைய ஆர்டிஸ்ட் வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. குமரன் சொல்றாரு, நர்மதா நீ தான் அப்டேட்டா இருக்க, உன் அக்காவை பாரு எவ்வளவு கோவப்படுறான்னு. எல்லாரும் கோவப்பட்டு குமரன் கிட்ட பேசுறாங்க. அப்ப குமரன் சொல்றாரு, எனக்கு ஷூட்டிங்க்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். குமரன் வண்டியில போய்கிட்டு இருக்கப்ப விஜய் நிப்பாட்டுறாரு. என்ன பிரதர், ஷூட்டிங் கிளம்பிட்டீங்களா? ஆமா பிரதர். விஜய், பெரிய ஸ்டேஜ்ல என்னைய இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறாங்க. டாப் 10க்குள்ள போன 10 பேரையும் அறிமுகப்படுத்தி வைக்க போறாங்க இன்னைக்கு. குமரன், சூப்பர். இப்பயாவது உங்க மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா குமரன்? விஜய், நான் உறுதியா இருக்கேன், அவங்க டிவியில பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டோம். குமரன், இப்போதைக்கு டவுட் எதுவும் வரலையா என்ன உங்க மிஸ்ஸஸ்க்கு? விஜய், நீங்க வேற, இப்ப கூட சந்தேகப்பட்டுட்டு ஆளாளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க வீட்டுல. குமரன், பாத்துக்கோங்க, உங்க ஒய்ஃப சர்ப்ரைஸ் பண்றதா நினைக்கிறீங்க, அதே சீரியஸா வந்துட போகுது. குமரன், நான் என்ன சொல்றேன்னா, நார்மலாவே பொண்ணுங்க ஒரு விஷயத்த ரொம்ப யோசிப்பாங்க. ஏன் உதாரணத்துக்கு காவேரியே எடுத்துக்கோங்க குமரன். சம்பந்தமே இல்லாம நம்ம யோசிக்காதெல்லாம் யோசிச்சு குழம்பி இந்த பொய்யையே நம்பிடுவாங்க. உங்க மிஸ்ஸஸ் வேற ரொம்ப டெரரான ஆளு, பார்த்து இருந்துக்கோங்க குமரன். விஜய், இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணிட்டேன்னா கங்கா பார்த்தே தெரிஞ்சுப்பா. விஜய், காவேரிக்கு நீங்க வீடெல்லாம் புக் பண்ணி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணீங்கல்ல, என்னால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, ஆனா ஒரு நாள் அதையும் செய்வேன் கங்காவுக்காண்டி. குமரன், ஐ லைக் இட். விஜய், இப்போதைக்கு என்னால கொடுக்க முடிஞ்ச சர்ப்ரைஸ் இதுதான். முடியும், கங்கா என்ன திட்டுறத நான் என்ஜாய் பண்ணிப்பேன். நிஜமாலே அவ என்ன திட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். ஓகே குமரன், உங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கேரி ஆன். ஓகே பிரதர், ஆல் த வெரி பெஸ்ட். குமரனும் கிளம்பி போயிடுறாரு வண்டியில. நவீன் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அப்பா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணதா போன் பண்ணி சொன்னாருமா. அப்படியாடா கேட்டாரு? என்கிட்ட என்னைக்கும் அந்த மாதிரி கேட்டதே இல்லை. தோட இல்லாமம்மா, அம்மாவை உன் கூடயே வச்சுக்க முடிவு பண்ணிட்டியான்னு என்னைய பார்த்து அப்பா கேக்குறாருமா. அப்படின்னா என்ன, உன்னை வர சொல்றாருமா வீட்டுக்கு. நீனு நல்லா புரிஞ்சிருச்சு. என்னம்மா நவீனு, நான் இங்க இருக்கிறது உனக்கு இடைஞ்சலா இருக்காப்பா? அப்படிலாம் இல்லம்மா. என்ன நவீனு இப்படி சொல்ற? நான் வந்த 2வது நாளே டிக்கெட்டு புக் பண்ணவான்னு கேட்டவன் தானே நீனு. அம்மா, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சு. யமுனா கூட எப்பயும் சண்டையே போட்டுக்கிட்டு இருக்காதம்மா. நீனு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. பிடிக்குதோ பிடிக்கலையோ கல்யாணம் பண்ணிட்ட, ஆனா இதுக்கு பேரு கல்யாணமா நவீனு? அம்மா சரிம்மா, இப்ப என்ன முடிவுல இருக்க? நவீனு, உனக்கு ஒரு நல்லது நடக்கிற முடியும் உன் வீட்டுல தான் இருப்பேன். என்ன யமுனா கிட்ட எல்லாம் என்னால தனியா விட்டுட்டு போக முடியாது நவீனு. அம்மா, இது உன் வீடு. ஒரு வேளை நீ அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேம்மா, சொல்லிருமா. நவீன, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆனா உன்னா இதே சொல்லி என் வாயை அடைக்கிற. இந்த மாதிரி வாக்குவாதம் நடக்குது நவீனுக்கும் நவீனோட அம்மாவுக்கும். இத யமுனா தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. நவீனும் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு கோச்சுக்கிட்டு போயிடுறாரு. உங்களில் யார் அடுத்த கதாநாயகன் போட்டி நடக்குது. மேடையில அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க குமரனை. குமரன் கூட போட்டி நடத்துறவங்க பேசுறாங்க. குமரனும் நடிப்பு சம்பந்தமா அவங்க கிட்ட பேசுறாங்க. கேட்டுட்டு எல்லாரும் கை தட்டுறாங்க குமரனை பார்த்து. எல்லா கண்டஸ்டன்ட்டையும் தனித்தனியா அந்த மாதிரி இன்டர்வியூ பண்றாங்க போட்டி நடத்துறவங்க. ஜெய் சொல்றாரு, காவேரி நீயும் உட்காரு, பேசிக்கிட்டே சாப்பிடலாம். ஜெய், இங்க தானே இருக்கேன், நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். என்ன காவேரி, என்ன இப்படி பேசுற? நீ பேச மாட்டியா? இல்லங்க. என்ன காவேரி, பேசிக்கிட்டே சாப்பிடலான்னா என்ன ரிப்ளை இது? சரி உட்காரு. தாத்தா சொல்றாங்க, ஏமா நின்னுகிட்டே பரிமாறுற? சாரு தான் சொல்றாரு உட்கார்ந்து பரிமாறுமா. காவேரி உட்கார்ந்துடுறாங்க. விஜய் கேக்குறாரு, காவேரி உனக்கு என்ன வைக்க? இல்லங்க, நானே வச்சுக்கிறேன், சாப்பிடுங்க.
தாத்தா, நான் சாப்பிட்ட உடனே ஆஸ்பத்திரி போனோம். இத கேட்ட உடனே காவேரி மூஞ்சி சோகமாயிருது. இத தாத்தா கவனிக்கிறாரு. விஜய் கேக்குறாரு, காவேரி, இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு நீயும் வர்றியா? இல்லங்க, நீங்க போயிட்டு வாங்க. நான் ஆபீஸ்க்கு போறேன் விஜய், நிறைய ஒர்க் இருக்கு. சரி காவேரி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். 2 பேரும் எதுக்கு ஆஸ்பத்திரி போய்கிட்டு, நீ ஆபீஸ் போறதுதான் கரெக்ட். நீ ஆபீஸ்ல இருந்தா நானும் வெண்ணிலா பக்கத்திலே இருந்து பாத்துப்பேன் ஆஸ்பத்திரியில. தாத்தா காவேரின்னு கூப்பிடுறாங்க. என்ன தாத்தா, ஏதாவது வேணுமா? ஒன்னும் வேண்டாமா. திடீர்னு அமைதியாயிட்டியே காவேரி, என்னாச்சுமா? எல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, நான் கேஷுவலா தான் இருக்கேன். விஜய் சொல்றாரு, என்ன காவேரி, ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் உன் தலையிலே கட்டுறேன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கியா? எல்லாம் இல்ல விஜய். பாரு காவேரி, உன்னால மேனேஜ் பண்ண முடிஞ்சது மாத்திரம் நீ பாரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல விஜய், நான் பாத்துக்கிறேன். இங்க ரிலாக்ஸா வெண்ணிலாவை பக்கத்துல இருந்து ஆஸ்பத்திரியில பாத்துக்கோங்க. சரி, தேங்க்ஸ். சட்னியை கொஞ்சம் எடை. இந்தாங்க. தாத்தா காவேரியையும் விஜயையும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. தாத்தா, உங்களுக்கு? இல்லம்மா, எனக்கு போதும். காவேரி விஜயே பாத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் சாப்பாட்டை பாக்குறாரு. தாத்தா இவங்க 2 பேரையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.